உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தாத்தா 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 நான் கொஞ்சோண்டு கேம் விளையாண்டு தரேன் தாத்தா, உங்கள் ஃபோனை கொடுங்க தாத்தா அப்படின்னு காவேரி குட்டிமா ஃபோனை கேட்குறாங்க. நீ கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேனாடா, இந்தா போய் விளையாண்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தேங்க்யூ தாத்தா, நல்ல தாத்தா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குது. நல்ல தாத்தாவா, அவர் சரியான கள்ளன் தாத்தாம்மா. எப்படிங்க நம்மளோட மைண்ட் வைஸ் இல்லைனாங்க. இப்போ அந்த பாப்பா என்ன பண்ணுது, ஃபோன் எடுத்துகிட்டு வேகமாக டேடி இன்னைக்கு நான் கேம் விளையாண்டு நான் ஃபஸ்ட் ரேங்க் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல. கேம் விளையாடுறதுல என்னடா ஃபஸ்ட் ரேங்க் இல்லை டாடி, கேமில் நான் எப்படியாவது ஃபஸ்ட்டு அடிக்கணும்னு பார்க்குறேன் முடியலம்மா அப்படின்னு சொல்ல. இங்கே பாருமா, அதெல்லாம் வேணாம், அடிக்கடி நீ வந்து இந்த மாதிரி கேமில் அடிக்ட் ஆகாத, அவ்வளோதான் அப்பா சொல்லுவேன். ப்ளீஸ், நான் எப்போ ஒரு வாட்டி தான் போன வாரம் விளையாண்டது, இந்த வாரத்துக்கு இப்போ ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் டாடி, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. அரை மணி நேரம் கேட்டிருக்கேன்னா ஒரு மணி நேரம்னு அர்த்தம். சரி விடுங்க, இதெல்லாம் சகஜமாப்பா, அரசியலில் சாதாரணமாப்பா. அப்படியே பார்க்குறாங்க. என்ன டாடி என்ன அது வந்துங்களே, அப்படியே ஆய் மாதிரியே இருக்காளே, அப்படி தானே சொல்ல போகிறீங்க? சேச்சா அப்படிலாம் நான் சொல்லலடா, நான் சொல்ல வந்தது வெயிட் வெயிட் வெயிட், அப்படியே என் பொண்டாட்டியை உரிச்சு வச்சிருக்கேடி என் தங்கமே, இதைத்தானே சொல்ல போகிறீங்க? ஐயோ காவேரி எப்படிம்மா, பின்ன என்ன, சந்தோஷமாக குசியாக இருந்தால் ஆய் மாதிரின்னு சொல்லுவீங்க, சேட்டை பண்ணுறது மாதிரி இருந்தால், அதுக்கப்புறம் உணர்ச்சி பொருட்களை அப்படியே காதல் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நான் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு டாடி. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் அப்படின்ட்டு பாத்ரூம் போகிறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு டாடி? அம்மா எதுக்குமா போவாங்க, குளிக்க தாண்டா. பொய் சொல்லக்கூடாது, குளிக்க மட்டுமா போவாங்க? அப்புறம் என்ன கொஞ்சம் போகிறாங்க, அதுவும் அப்படிங்கிற. அம்மா அப்படிமா, அப்படியே ஆய் மாதிரி ஆய் மாதிரி ஆய் மாதிரி தானே சொல்ல போகிறீங்க? ஆமாடி தங்கம் அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் 5 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் வெளியில் போகலாமா? ஹாய் ஜாலி. அப்போ ஃபோனை தாத்தாட்ட கொடுத்துட்டு வந்துறியா? நான் போங்கப்பா, ஏதோ ஒன்று, நான் ஒன்று நல்லா விளையாண்டு ஒரு பெரிய சாதிக்கணும்னு உங்களுக்கு மனசில், போங்க டேடி அப்படின்ட்டு திரும்பிக்கிட்டு கேம் விளையாடுது. அப்படிறா அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பாப்பா அப்படின்னு குளிக்க போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம செல்ல குட்டி என்ன பண்ணுது, குளிச்சுட்டு வருதுங்க. குளிக்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டன் வருது. இங்கே சாரதா மேடம் குளிக்க போகிறாங்க. போகிற சமயம் பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, காவேரி அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. அழகன்னா இப்படி இல்லாமல் ஒருத்தன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி தான் அவரை பார்த்தோம், இன்னொரு வாட்டி வரைஞ்சி பார்ப்போமா அப்படின்னு பேனாவையும் பேப்பரையும் எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அழகாக அவர் முடி அப்படியே காற்றுல அப்படியே பறந்துச்சே, பஞ்சு பறக்கிற மாதிரி படபரண்டு என் நெஞ்சு துடிக்கிற மாதிரி அழகாக அப்படின்னு கருப்பாக அப்படி வரைகிறாங்க. கருப்பாக என்ன, பென்சில் கருப்பாக தான் இருக்கும். என்னங்க பண்ணுறது, காதல் வரையில் தன்னால் வருதுங்க, கோச்சிக்காதீங்க. அப்படியே அழகாக வரைகிறாங்க. வரைஞ்சிட்டு நடுவகடு இருந்துச்சே அப்படியே விஜயகாந்துக்கு மாதிரி அப்படின்னு டக்குன்னு நடுவில் கோடை போட்டு வரைகிறாங்க. அந்த மூக்கு அழகாக கிளி மூக்கு மாதிரி இருக்குமே, காவேரி கிளியை வரைஞ்சிடாதடி அப்படின்னு அழகாக வரைகிறாங்க. என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்க, க்ரீன் கலரு லைட்டாக. ஐயோ எவ்வளோ அழகாக நின்னார், ஹேம்சமாக சூப்பராக நிறைய காரில். ஐயோ இப்படிப்பட்ட அழகனை எப்படி உன் பொண்டாட்டி விட்டுட்டு போக முடிஞ்சிச்சு, ஏண்டி இப்படி உன் புருஷனை விட்டுட்டு எப்படி நீ போன அப்படின்ட்டு தனக்கு தானே பேசிக்கிறாங்க. நீ தானடி அந்த தேவதை, அது புரியலையா? இப்போ அழகாக வரைகிறாங்க. காரும் வரைஞ்சிட்டேன், அழகு காவேரி நீ அழகுடி, நீ சூப்பராக வரைஞ்சிட்டடி அப்படின்னு சொல்ல. காவேரி சாரதா பார்க்குறாங்க. என்னடி உன்னை நீயே அழகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியா? அம்மா தண்ணியை ஊற்றி குளிக்கிற வேலை பாருமா, இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு நொய்யின்னு எண்ணிக்கிட்டே போமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என் கற்பனை குதிரையை எங்கள் அம்மா ஏதாவது தட்டி விடும் அப்படின்ட்டு தட்டி விடலைங்க, ஆஃப் பண்ணி விடும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் என்ன வரையணும், அவ்வளோ அழகாக வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஐயோ கண்ணு பட்டு போயிடும் என் கனவு நாயகனுக்கு அப்படின்ட்டு ஒரு திஷ்டி வைப்போம் அப்படின்னு கன்னத்தில் வைக்க போகிறாங்க. நோ கன்னத்தில் வைக்க வேணாம், இந்த மூக்கு தான் அழகான மூக்கு அப்படின்னு மூக்கில் அப்படியே கிள்ளி விட்டு ஒரு பொட்டை வைக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா அப்படின்னு அங்கே நம்ம தலைவர் மூக்கை பிடிக்கிறாரு. என்னப்பா சத்தம் அப்படின்னு கேட்க, இல்லைம்மா என்னை கிள்ளது மாதிரியே இருந்துச்சுமா. டேடி நான் இங்கே இருக்கேன், உங்களை யார் கிள்ள போகிறா? இல்லைம்மா எனக்கு என்னமோ கிள்ற மாதிரி தெரியுது, எனக்கு என்னமோ தெரிலடா. என்னமோ ஆச்சு உங்களுக்கு, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க டேடி, மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு கேம் விளையாடுறாங்க. அடுத்து அப்படியே ரசிக்கிறாங்க. இங்கே காவேரி அழகு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட வாழ்ந்த மாதிரி எனக்கு தோணுது, ஆனால் எங்கள் அம்மா மறைக்கிறாங்களே, விஜய்ங்கிற பேரை கட்டளை எனக்கு உணர்வு ஒரு மாதிரியாக வருதே, விஜய் அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறாங்க. கரெக்டாக அவங்க அம்மாட்டு ஃபோன் அடிக்குதுங்க. ஃபோன் அடிச்சேன், அம்மா ஃபோன்மா அப்படி சொல்ல. ஃபோன் அடித்தா எடேண்டி அப்படி சொல்ல. போம்மா நானே இங்கே ரசிச்சுக்கிட்டு வானத்தில் பறந்துட்டுருக்கேன் என் ஆள் கூட அப்படின்னு
கொஞ்சம் லவுடாக பேச, என்னடி சொன்னேன்? ஒன்றும் இல்லைம்மா, உன்னை குளிக்க சொன்னேன் அப்படின்ட்டு மறுபடியும் படியே பார்த்தா அந்த வரைஞ்சதையே பார்த்துட்ருக்காங்க. இதே சமயம் இங்கே கட்டாயம் முடிஞ்சிருது. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தாத்தாவுக்கு ஃபோனுக்கு வருதுங்க. ஃபோனு பார்த்தா ஐயோ இந்த தாத்தாவுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கே அப்படின்ட்டு டவக்குன்னு இல்லை வேகமாக கட் பண்ணி விடுது நம்ம பாப்பா குட்டி. என்னம்மா ஃபோன் வருது, அட்டன் பண்ணு. ஒன்றும் இல்லை தாத்தாவோட ஃபோனு. யாருன்னு கேளுமா. கம்பெனி கால் டாடி, நீங்கள் குளிங்க டாடி அப்படின்னு குட்டிமா விளையாண்டுட்டு இருக்கு. குட்டிமா இப்போவே போய் பேசுது, கண்டிப்பாக யாரோ தான் பண்ணியிருக்கணும், கம்பெனி கிளம்பு நான் போய் பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்னு அவர் நினைக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இங்கே ஃபோன் வருதா, அம்மா அப்படிங்கிற எடுத்து தான் பேசேன் சே அப்படின்னு என் கனவை கலைக்கிறதுலே மெயினாக இருப்பாங்களே அப்படின்னு போய் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ யாருங்க அப்படின்னு காவேரி கேட்க, காவேரியா அப்படின்னு கேட்க, ஆமாம் காவேரி தான், நீங்கள் யார் அப்படிங்கல, நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம், பேசுங்க, எங்கிட்டே அதுக்கு பேசுகிறீங்க. ஹலோ மேடம், என்ன மேடம் இப்பெல்லாம் பேசுகிறீங்க, பின்ன என்னங்க ஃபோனை போட்டு காவேரியா சென்னையிலேருந்து பேசுகிறோம், ஏங்க நாங்கள் இருக்கிற இடத்தானங்க சொல்ல முடியும். ஐயோ சாரி மேடம் ப்ளீஸ் கொச்சிக்காதீங்க. இங்கே எங்கள் அம்மா ஒரு டென்ஷன் படுத்திருச்சு, அந்த இதில் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன், மன்னிச்சுக்கங்க மாப் கரோ அப்படிங்கிறாங்க. சரிம்மா ப்ளீஸ் அப்படிங்கிற. அம்மா இருங்க நாங்கள் சொல்ல வந்ததை சொல்லிடுறோம். என்னம்மா ஆர்வக்கோளாராக இருக்கிறீங்களே. ஆர்வக்கோளாறுனோன்னு அப்படி பக்குங்குது நம்ம தலைவிக்கு. ஆர்வக்கோளாரா மேடம் என்ன சொன்னீங்க அப்படின்னு தலை சுற்றுது. மேடம் என்னாச்சு, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு மட்டுமா சரியில்லை, என் தலைவிக்கு மனசே சரியில்லைடி குந்தாணி அப்படின்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு நிலையை அப்படி நிப்பாட்டிக்கிறாங்க, தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறாங்க. ஆர்வக்கோளாறுன்னு நமக்கு நெருக்கமானவங்க யாரோ சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் மேடம் நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம்மா. அச்சே பேங்கில் இருந்தா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு உணர்வு வந்துடுது. இந்த பேங்கில் இருந்துட்டு 50 லட்சம் தரோம் 10 லட்சம் தரோம் அப்படின்னு நொய்யின்னு ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது உயிரை. அப்புறமா டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, நாங்கள் கட்ட முடியலன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் போட்டு பாடா படுத்தி எடுப்பீங்க, வீட்டுக்கு வாசலுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு. தேவையா தெரியலாதா எங்களுக்கு, ஃபோனை வைமா அப்படின்னு சொல்ல, மேடம் என்ன நான் தான் சொல்லிட்டேல அப்படின்னு காவேரி சொல்லிட்டு பொட்டுன்னு வைக்கிறாங்க. என்ன இதுங்க யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கல. யாருமா ஃபோனில் யாரோம்மா ஏதோ பேங்க்லேருந்து பண்ணுறாங்க, வைமா நான் ஒன்றும் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கற்பனை குதிரையை தட்டி விடுவோமா அப்படிங்கிற மறுபடியும் கிணி அடிக்க சே அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் காவேரி, அந்த பக்கம் பேங்க் அம்மாவா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம் அதெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறீங்க, சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லல. எங்களுக்கு ஒன்று வேணாம், உங்களுக்கு தான் ஒரு 50 லட்சம். பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி 50 லட்சம் சொல்கிறீங்களா? இல்லை மேடம் உங்களுக்கு 50 லட்ச ரூபா தரணும் மேடம், உங்களுக்கு கொடுக்கணும், 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? ஒரு கணக்கும் இல்லை வணக்கும் இல்லை எதுவுமே இல்லை, நாங்களும் 1 மாதமாக ட்ரை பண்ணுறோம், நாட் ரீச்சபிளே வந்துச்சு, இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல. என்னது 50 லட்சமா? பேங்கில் இருந்தா எங்களுக்கா? எதுக்கு மேடம்? யார் மேடம்? மேடம் நான் சொன்னேங்கிறக்காண்டி என்ன கலாய்க்கிறீங்க தானே அப்படின்னு காவேரி சொல்ல. ஐயோ மேடம் உண்மைதான் மேடம், உங்கள் பேர் காவேரி தானே? ஆமாம். உங்கள் அம்மா பேர் சாரதா தானே? ஆமாம். இந்த ஃபோன் சாரதா ஃபோன் தானே? ஆமாம். உங்கள் புருஷன் பேர் விஜய் தானே? அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம். இல்லையே எனக்கு கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படி புருஷன் பேர் விஜய் ஆகும்? என்ன மேடம் என்னை போட்டு குழப்புறீங்களே, இன்னைக்கு நான் யார் முகத்தில் முழிச்சேன், முருகா சொக்கா அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அந்த மேடம். இருங்க மேடம் நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கு கல்யாணம் ஆகலை, நீங்கள் ஏதோ ஒரு காவேரிக்கு கால் பண்ணுறதுக்கு பதில் தவறுதலாக இந்த அழைப்பை தொட்டு விட்டீர்கள் அப்படி சொல்ல. மேடம் இது சாரதா நம்பருக்கு தான் அடிச்சிருக்கேன், சாரதா நம்பர் தானே? ஆமாம்மா. நீங்கள் சென்னையில் தானே இருந்தீங்க? சென்னையில் ஆமாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இருந்தாங்க, அப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரியல, இங்கே வந்துட்டோம், நாங்கள் இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம் அப்படி சொல்ல. ஓ மெமரி லாஸா அப்படின்னு சொல்ல. ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் புருஷன் ஞாபகமே இல்லையா? அப்போ உங்கள் புருஷன் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டாரா? அச்சோ எப்படிம்மா உங்களை உருகி காதலிச்சாரு, என் பொண்டாட்டிக்காக தான் கரெக்டாக 5 வருஷம் கழிச்சு அவளுக்கு 50 லட்ச ரூபா போகிற மாதிரி ஒரு டெபாசிட் பண்ணுங்க, இன்சூரன்ஸ் பண்ணுங்கன்னு பண்ணாரு, ஆசையாக பண்ணாரு. என் காவேரி என் மை லைஃப், நான் 1 கோடி கூட போட தயாருன்னு சொன்னார், வேறு இஷ்யூ வந்துடும் சொல்லிட்டு 50 தாங்க இருக்குன்னு நாங்கள் போட வச்சோம், அவர் 5 கோடி கூட உங்களுக்கு போடுறதுக்கு இருந்தாரே அப்படின்னு சொல்ல. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னா? ஆமாம் மேடம் உங்கள் விஜய் தான் உங்கள் மேலே பைத்தியம், இந்த மாதிரி ஒரு புருஷனை நான் பார்த்ததே இல்லை, என் பொண்டாட்டி சொல்லிட்டு என்னம்மா பண்ணார் தெரியுமா? அது கூட இல்லை மேடம், அவர் ரொம்ப நல்ல மனசு தெரியுமா? அப்போ எனக்கு வேலையில் ஜாயின் பண்ண புதுசு, யாராவது ஒரு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு தருவேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால அவர் எனக்காக போட்டார் தெரியுமா?
அதோடு இல்லாமல் தனக்காகவும் தான் பேர்லேயும் ஒன்று போட்டுக்கிட்டாரு. அது போட்டதுனால இன்றைக்கி நான் பதவி உயர்வில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பதவி உயர்வில் இருக்கீங்களா? அப்படிப்பட்ட நீங்களா இந்த மாதிரி கால் பண்ணி கூப்பிட்ற இடத்துல இருந்து பேசுகிறீங்க? ஐயோ மேடம், அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிச்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. நான் தான் உங்கள் புருஷன் நல்ல மனசுக்காண்டி எப்படியாவது இந்த பணத்தை உங்கள்கிட்ட சேர்க்கணுமேனு எனக்கு வாழ்வழிச்ச தெய்வம் விஜய் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் மேடம் அப்படின்னு சொல்ல, ஓ விஜய் அவ்வளோ நல்லவரா மேடம்? அவங்க ஃபோட்டோ இருக்குது அவங்கக்கிட்ட அப்படிங்கிற அந்த இதில் இருக்குது, ஒட்டியிருக்கீங்க, உங்கள் ஃபோட்டோவும் இருக்குது, அவர் ஃபோட்டோவும் இருக்குது. அப்படியா, கொஞ்சம் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்ல, இந்த நம்பருக்கே அனுப்பட்டுமா? அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறம் மேடம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிக்கிறாங்க. என்ன மேடம் கொஞ்சம் வர்றீங்களா? வந்துட்டு சைன் போட்டு உங்கள் பணத்தை வாங்கிட்டு போங்க. என்ன மேடம், சரிங்க மேடம் வைங்க அப்படின்னு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா வருது. என்னடி யாரோ ஒரு ராங் நம்பர்ன்ட்டு இவ்வளோ நேரம் பேசுகிற? நீ வேணாம் போ, உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலை, நீ நம்ப மாட்ட. ஏய் உண்மையை சொல்லுடி. அம்மா நான் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன், நீ உண்மையாக மறைக்காமல் அப்பா மேலே சத்தியமாக சொல்லணும். என்னடா சொல்லணும் சொல்லுடி அப்படின்னு சொல்ல, என் புருஷன் விஜயா அப்படின்னு கேட்க அப்படி தூக்கி வாரி போடுது. என்னடி சொல்கிற? கல்யாணம் பண்ண போகிறோம், மாப்பிள்ளை வீட்டுக்கார வர போகிறாங்க, இந்த நேரத்தில் இவ பாட்டுக்கு இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லடி அப்படிலாம் இல்லடி, இங்கே பாரு, இப்போ என் புருஷன் என் பேரில் 50 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காரு, அந்த பணம் வரப்போகுதான், 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேங்க்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஏண்டி உன் நம்பர் தான் இல்லையடி? என் புருஷன் இந்த மாதிரி பண்ணிருங்கன்னு தான் கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு, துணை நம்பர்னு சொல்லிட்டு உன் நம்பரை கொடுத்துருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற? என் மாப்பிள்ளை இவ்வளோ நல்லவரா? என்னம்மா சொல்கிற? மாப்பிள்ளைய சே இல்லடி, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை வந்தால் நல்லதுன்னு சொல்ல வேண்டேன்டி அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா ப்ளீஸ்மா, பேங்க்லேருந்து கூப்பிட்டுருக்காங்கம்மா, உண்மையை சொல்லுமா, என் புருஷன் என் மேலே உயிராக இருப்பாராம் அப்படி இப்படின்னு அந்த பேங்க்காரம்மா அவரை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வாழ்வழிச்சதே என் புருஷன் விஜய்னு சொல்கிறாங்கம்மா, ப்ளீஸ்மா சொல்லுமா. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஃபோட்டோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன்ல. ஃபோட்டோ அனுப்புனாலும் எதுவுமே முடியாதுடி, அவர் இந்த உலகத்திலே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இப்படி தான் ஆளாளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க, அந்த இடத்துக்குலாம் போயிடாத, போயிட்டினா அப்புறம் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும்டி, அவளுக்கு இந்த மாதிரி கடத்துறவளுகளாக இருப்பாடி. ஏம்மா அப்படி இல்லாமல் கடத்துறாங்க அப்படிங்கிற? ஆமாம்மா, அப்படின்னா உன்னைய வந்து கடத்திட்டு போகிறது நல்லது தான். ஏட்டி காவேரி இப்படி பேசுகிற? சும்மாம்மா அவ்வளோலாக்கி அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு இந்த அதெல்லாம் வேலை கிடக்கு, நான் சமையல் வேலை அப்படியே கிடக்கு, நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு உள்ளர போயிடுறாங்க. சீக்கிரம் சமமா, எனக்கு பசிக்குது அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சமைக்க போக அப்படியே யோசனையில் இருக்குது. அம்மா நம்மக்கிட்ட ஏதோ மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க ஃபோனை, அம்மாவோட ஃபோனை. டிடிங் அப்படியே ஃபோட்டோ வருது. ஃபோட்டோவை பார்த்தா விஜயும் காவேரியும் அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்போது அந்த விஜய் என் புருஷன் தானா? அந்த பாப்பாவோட அவரை நான் பார்த்தது என் புருஷனா? அப்போ அந்த பாப்பா என் குழந்தையா அப்படின்னு அவங்க அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கடவுள்கிட்ட போயிட்டான்னு சொன்னாலே, அப்போ அது என் புருஷனா அப்படின்ட்டு, சரி நம்ம அந்த பேங்க்கு போயே ஆகணும், அங்கே போய் அவங்க அட்ரஸை கேட்போம், என் புருஷன் விட்ட அட்ரஸ் அங்கே இருக்கும்ல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு கண்மணி காவேரி என்ன பண்ணுறாங்க, செல்லாக்குட்டி தன்னோட மணியை போல் பார்த்துக்கிட்ட தான் புருஷனை பார்க்கணுன்னு கிளம்புறாங்க. அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க தாத்தாவுக்கு. அம்மா ஃபோனை எடுமா அப்படின்னு விஜய் சொல்ல, ஃபோன்லாம் இல்லைப்பா அப்படின்னு கட் பண்ண போயில டப்புன்னு பிடுங்கிடுறாரு. என்ன அப்போ இருந்து அடிக்குது அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணுறாங்க. போங்க டேடி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் இந்தா, அதுக்கு பதில் என் ஃபோனை பார்த்துக்க. தேங்க்யூ டேடி அப்படின்னு ஃபோன் எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு கேம் விளையாடுது. இங்கே பார்த்து ஹலோ யார் அப்படிங்கல, நாங்கள் இந்த மாதிரி இந்த பேங்க்லேருந்து கூப்பிட்றோம். வணக்கம் மேடம், குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல, என்ன சார் ஃபோன் எடுத்தால் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, நானும் இதை 1 மாதத்துலேருந்து நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை, தெரியலையே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பணம் 2 பேருக்கும் போட்டிங்க, உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும், அதை வாங்க வேணாமா, 5 வருஷம் முடிஞ்சிச்சே சார் அப்படிங்கிறாங்க. ஓ இன்சூரன்ஸ் போட்டதில்ல, சாரி மேடம் சாரி மறந்துட்டேன் அப்படின்ட்டு நான் வர்றேன். ஆனால் மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன சார்? ஒன்றும் இல்லை, நான் மட்டும்தான் வர முடியும், இப்போ என் ஒய்ஃபு இல்லையே, அந்த பணம் அவங்க கையெழுத்து போடாதே வாங்க முடியுமா? என்ன சார் பேசுகிறீங்க? உங்கள் ஒய்ஃப்கிட்ட தான் நான் பேசிட்டேனே, வரேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்ல, என்னது வரேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம் மேடம், நீங்கள் வேறு யாருக்காவது பண்ணியிருக்க போகிறீங்க. என்ன சார், உங்கள் ஒய்ஃப் நம்பருக்கு நான் அடிச்சிங்களா, எடுத்தாங்களா? அந்த ஃபோனே போகலை, அடுத்து அவங்க அம்மா நம்பர் இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தீங்களே அதுக்கு அடித்தேன், அவங்க எடுத்துட்டாங்க. அப்போ சாரதா ஆண்டி எடுத்தாங்களா? ஆமாப்பா, ஏதோ காஞ்சிபுரத்தில் இருக்கோம்னு சொன்னாங்க. காஞ்சிபுரத்துலையா? ஆமாப்பா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நானும் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். ஓ அப்போ நீங்கள் புருஷன் முன்னாடி ஒன்றாத்தான் இருக்கீங்களா? சின்னதாக ஏதாவது மனஸ்தாபமா என்ன? ஐயோ இல்லை மேடம். ஏன் மேடம்? இல்லை அந்த பொண்ணு கல்யாணமே ஆகலை, என்ன புருஷங்கிறீங்க அப்படின்னு சொன்னுச்சே. அதுக்கப்புறம் என்ன சொன்னுச்சு? நான் வர்றேன், முடிஞ்ச அளவுக்கு 1/2 மணி நேரத்தில் வரேன்னு இருக்கு. அப்போது காவேரின்னு சொன்னாங்களா? ஆமாம் சார் அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு பைத்தியம் ஆகுது இவருக்கு. நம்ம பொண்ணு
பொண்டாட்டி இல்லையே, சாரதா இருக்கு, காஞ்சிபுரத்தில் இருக்கா. ஐயோ கடவுளே சொக்கா, என்னப்பா சோதனை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேடம் கோச்சிக்காதீங்க, காவேரி என் பொண்டாட்டி அவங்க பேசுனது உங்கள் இதில் ரெக்கார்டு இருக்கா? இருக்கே, பேங்குக்காண்டி நாங்கள் ரெக்கார்டு தான் வச்சுக்குவோம், அதை கொஞ்சம் எனக்கு அனுப்புறீங்களா? தாராளமாக. அவங்களும் இப்படி தான் உங்கள் ஃபோட்டோவை கேட்டாங்க, அனுப்பி வச்சோம். நீங்கள் அவங்க குரலை கேட்குறீங்க, என்ன விசித்திரமான புருஷன் பொண்டாட்டியோ அப்படின்னு வச்சுட்டு அனுப்பி விட்றாங்க. அப்படியே விஜய் வச்சுக்கிட்டே இருக்காருங்க. நல்ல வேலைங்க, விஜய் நம்பருக்கும் தாத்தா நம்பரும் கொடுத்தாரு. அதனால தாத்தா நம்பர் கரெக்டாக கடவுளாக பார்த்து பாப்பா வந்து வாங்கிட்டு வந்திருக்கு. இதே தாத்தா எடுத்திருந்தாரு, கமுக்கமாக மூடி சோலையை முடிச்சிருந்திருப்பாரு. கெல்ட்டு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல திட்டுறதுக்கு. அடுத்து பார்க்குறாங்க, அந்த வாய்ஸ் நோட்டை கேட்குறாங்க. கேட்க எனக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படிலாம் இல்லையே மேடம், நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனிச்சு, நாங்கள் சென்னையில் இருந்தோம், இப்போ நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கோம். அப்படி கேட்க நம்ம தலைவருக்கு ஜிவ்வுன்னு உச்சாந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே கிறுன்னு, ஓ சாரி, உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் கிறுன்னு ஏறுது. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. டேடி என்னாச்சு? அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே குரலை கேட்குறாங்களா, இது யார் பேசுகிறது? இது எங்கள் மிஸ்ஸு குரல் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாரு. இந்த மாதிரி தான் இருப்பாங்களா? ஆமாம் டாடி, இவங்க தான் என் மிஸ்ஸு, உங்களை காமிக்கணும் ஏமாந்துட்டே போயிட்டுருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே மேடத்துக்கு கால் பண்ணுறாங்க. மேடம் 1/2 மணி நேரத்தில் வரேன்னு இருக்காங்களா? ஆமாம், இதோ நானும் வந்துடுறேன், சீக்கிரம் வாங்க சார், 2 பேரும் ஒன்றா தானே வரப்போறீங்க? இல்லை மேடம் வர்றோம் அப்படின்னு வச்சுமா பஞ்சாப் பறந்தடிச்சு 2 பேரும் கிளம்புறாங்க, அப்பனும் பொண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.